சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது. வல்லவன் எல்லாமே அவருதான். எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ரொம்ப பிடிச்சது. இப்போ பிஆர் வந்து அவர் எப்படி சொல்றது, கேரக்டர் வைஸ் வந்து லவ்வும் பண்றாரு. எல்லா படத்துலயும் நல்லா எப்படி சொல்றது, ஆக்ஷன்ல இருந்து லவ் எல்லாமே கரெக்டா பண்றாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஆர் ஃபேன் வச்சுக்கோங்க. புதுசா இல்ல, அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அதை விட எக்ஸ்ட்ராவா இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அது எப்படி சொல்றதுன்னா, லவ் வந்து பண்றாரு, ஆனா இந்த படத்துல வந்து கிஸ்ஸினை விட்டுறாரு. கிஸ்ஸின் பண்ணிருந்தா என்ன பண்றது, அது பண்ணவே இல்லை. அதனால எந்த மாதிரி லவ்னா, டெக்னாலஜி இல்லாம ஆர்ட் டு ஆர்ட் கனெக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லவ் வேணும். அதனாலதான் சொல்றாரு. போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல, அளவா யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அது பண்ணலாம், அது எக்ஸ்ட்ரீமா பண்ண கூடாது, ரொம்ப கீழேயும் பண்ண கூடாது. நம்மளுக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்ல படம். கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்ஃபில்டா இருந்தது. 2040 எப்படி இருக்கும்ன்றது இன்னைக்கே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. ஐயோ சீமான் என்ன, எனக்கு உங்களை அரசியல்ல பிடிக்கல, ஆனா இதுல நீங்க வேற லெவல் பண்றீங்க. கண்டிப்பா இதே பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அத பத்தி நான் பேச முடியாது. நன்றி. பிரதீப் ரங்கநாதனா எப்பயும் போல அல்டிமேட். அவருக்காக தான் வந்து படம் பார்க்கணும்னு நினைச்சது. எப்பயும் போல ட்ரீட் பண்றாங்க. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யா சார் எப்பயும் போல அவர் லெஜெண்ட் ப்ரோ. அவரோட செகண்ட் பார்ட்ல ஒரு சீனுக்கு தான் எல்லாரும் செம வைபா கத்துறாங்க. அவரோட டான்ஸ் ஒன்று போடுவார் எப்போ வேற மாதிரி. அதெல்லாம் எப்பயும் போல அவர் ஹீரோயின் கியூட். எவ்வளவு கியூட்டா காட்ட முடியுமோ அவ்வளவு கியூட்டா ஹீரோயினை காமிச்சிட்டாங்க. டைரக்டர் சோ கியூட். லவ் பண்ணலாமா வேணாமா, அத பத்தி சொல்லுங்க. லவ் பண்ணலாமா வேணாமாவா, அது நீங்க பார்ட்னரை பொறுத்து. நல்ல பார்ட்னர் பிரதீப் பண்ண மாதிரி ஒரு பார்ட்னரோ இல்ல இந்த ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கண்டிப்பா லவ் பண்ணலாம். தாராளமா லவ் பண்ணலாம். ஆப்ல நம்ம கண்டிப்பா இருக்காங்க ப்ரோ. இல்லாதது எப்படி வரும்? எங்க எல்லா இடத்துலயும் எப்பவுமே இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க தேடல, அப்ப உங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம். நீங்க போய் தேடுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா போன் இல்லாம எப்படி ப்ரோ இருக்க முடியும்? கண்டிப்பா போன்னால பிரச்சனைன்னு சொல்ல, ஆப்னால பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஆப் இல்லனாலும் எப்படி லைஃப் இருக்கும்னு கடைசியா காமிச்சிருக்காங்க. சோ எதுவுமே வேணானும் சொல்ல, வேணும்னு சொல்ல, எதையும் டூ மச்சா போவேன்னா சொல்றாங்க. 90s இந்த படம் பாப்பாங்களா? 80s 90s அது 90s கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிக்கும் ப்ரோ. எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ. இது ஏன்னா ஃபியூச்சரை காமிக்கிறாங்களா, அவங்களும் ஃபியூச்சர்ல இருக்க தானே போறாங்க. கண்டிப்பா அது கூட கண்டிப்பா. அனிருத் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டுலாம் வந்து நான் அப்பயே ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கே ஒரு ட்ரீட் எனக்கே கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பா போது நீதான சாங்லாம் நான் வந்து நானாவே உட்கார முடியல. என்னால யாராவது எந்திங்களா, நான் எந்தி பண்ண அந்த ஜோன்லயே தான். ரொம்ப பிடிச்சிருந்தது. கியூட் ஹீரோயின் வந்து செம்ம கியூட். எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை. அல்டிமேட் ப்ரோ. நான் அதுதான் நினைச்சிட்டே இருந்தேன். எல்லாமே நல்லா பண்ணிட்டு கிளைமேக்ஸ் சொதப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் ரொம்ப அழகா, எவ்வளவு அழகா பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. யோகி பாபு அண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அவர் வந்து எப்பயும் போல சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல என்ன எப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்றது யோசிச்சு டைரக்டர் அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது சூப்பரா பண்ணிருக்காரு. உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஒரு அழகா சின்சியரா வந்து உங்க வேலையை பண்றீங்களோ அந்த மாதிரி அந்த டீமே ரொம்ப சின்சியரா வேலையை பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. லவ் டுடே வேற, இது வேற, கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதுல. அது வேற. கண்டிப்பா ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. இது பிளாக் பஸ்டர் ப்ரோ. கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். ஆனா அது வேற கதை, இது வேற கதை. எல்லாருக்கும் போன் பிரச்சனை தான், ஆனா வேற வேற பிரச்சனை இருக்கும்ல. அந்த மாதிரி கான்செப்ட். இந்த எல்ஐகே படத்தை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, காமெடி வேணுமா எல்லாமே இருக்குது. பேக்கேஜான ஒரு ஃபிலிம். என்னன்னா குழந்தைங்களோட வாங்க, பெரியவங்க எல்லாரையும் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வாங்க. இந்த படத்தை பாருங்க. அவ்வளோ ஒரு தரமான ஒரு படமா வந்திருக்கு. மெசேஜுங்க என்ன மாதிரி மெசேஜ். செல்போன், நீங்க மொபைல் போனுக்கு அடிக்ஷன் ஆனீங்கன்னா உங்க வாழ்க்கை நரகம் ஆயிடும் அப்படிங்கிறத அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு இந்த படமாச்சு ஃபிளாப் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இந்த படத்தை ஹிட் பண்ணி விட்டார்.
ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். விக்னேஷ் சிவன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரா? ஏன்னா அவர் முந்தைய படம்லாம் வேற, பட் இந்த படம் கம்ப்ளீட்டா வேற. ஒரு சங்கர் சார் படத்துல கிராஃபிக்ஸ்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. யோகி பாபோட காமெடிலாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு பட்டமே காமெடி தாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். லவ், எமோஷன் எல்லாருமே கொண்டாடுற வகையில இருக்கு. ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சீமான் சார் வந்து நடிக்க கூப்பிட்டா உள்ளுக்குள்ள ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் வேலை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஆக்டிங் செம்மையா இருந்தது. ஒரு எப்படி சொல்றது, சீமானே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது அவரோட ரோலு. இதை தாண்டி படம் வந்து மெசேஜ் தான், நிறைய அங்கங்க குட்டி 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 மெசேஜ் அழகா இருக்கு. ஒரு ஒரு இதயம் பண்ற ஒரு செயலை என்னைக்கே ஒரு ஆப்பால பண்ண முடியாது. மனுஷனுக்கு ஹியூமனிட்டி தான், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்துடுறோம். ஆல்ரெடி கோமாளி மாதிரியான படங்கள்ல சொன்ன விஷயம் மாதிரி இருந்தாலும் இது டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். சரியான ஒரு தரமான படம், நல்லா இருந்தது. எனக்கு ஒரு படத்தோட வெற்றி என்னன்னா, நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம், ஓகே பிடிச்சிருக்குன்னா அது வெற்றி, ஓகே ஒரு ஆவரேஜ் சொல்லலாம். ரெண்டாவது வாட்டி நான் தியேட்டருக்கு போறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுதான் ஒரு படத்தோட வெற்றியே. அதுதான் இந்த லைக் பண்ணிருக்கு. தீமா சாங்கு, அப்புறம் எனக்கு யாரும் இல்லையே தரமா இருந்துச்சு. மியூசிக் அப்படிங்கறத தாண்டி நயன்தாரா மேடம் இருக்காங்கல்ல, நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு விக்னேஷ் சிவனை போய் கல்யாணம் பண்ணாங்க இந்த அம்மா, வேற யாருமே கிடைக்கலன்னு. இன்னைக்கு அதை உடைச்சிருக்கிறாரு. விக்னேஷ் சிவன் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், நயன்தாரா ஒரு மிகப்பெரிய நடிகை, ரெண்டு பேருக்கும் சமம் தான், ஒன்றும் எதுவும் இல்லைன்னு அந்த ஒரு இதுவை உடைச்சிருக்கிறாரு விக்னேஷ் சிவன். சூப்பரா பண்ணிருக்கிறாரு, ஒரு டைரக்டரா சாதிச்சிட்டாரு. ஆனா 2040 இது நடக்குமான்னு தெரியல, பட் 2060 இது வேணா நடக்கும். 2040 மேபி இவ்வளோ ஃபாஸ்டா நம்ம மொபைலுக்கு அடிக்ட் ஆனோம்னா கண்டிப்பா நடக்கும். ரொம்ப ரிலேட்டபிளா தான் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இந்த லவ்வை வச்சு, லவ்ல வந்து ட்ரஸ்ட், லாயல்ட்டி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஆப்பு. எஸ்.ஜே. சூர்யா ஒரு சம்பவம் பண்றாரு. மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா பண்ண ஒரு ஃபன் சம்பவம் இந்த படம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஹாப்பியா இருந்தது. நான் யோகி பாபுலாம் வந்து, யோகி பாபு காமெடி நீங்க போய் பாருங்களேன் தியேட்டர்ல, சிரிச்சுனே இருப்பீங்க, அவ்வளோ சூப்பரா இருந்தது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஒன்று சொல்லுவாரு, இந்த நாங்க எப்படா வந்து கூடவே இருப்போம், ஆனா எப்போ லவர் கழட்டி விடுவோம்னா அப்பதான் நாங்க போய் இது பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. நல்லா இருந்தது, சிரிச்சுட்டே இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இந்த படம் என்னன்னு தெரியல, நல்ல படம் வருது. யூத்தா இருக்கட்டும், அது வித் லவ்வா இருக்கட்டும், அப்புறம் அந்த இன்னொரு படம் வந்து ஹாப்பி ராஜ், ஜிவி பிரகாஷ், யாருமே பார்க்கல அந்த படத்தை. நல்ல படம், அருமையான படம். இந்த படம் ஒரு சூப்பரான படம், நல்ல படம், தரமான படம். எனக்கு அது தோணுச்சு, என்னடா பிரதீப் ரங்கநாதனும் அனிருத்தும் வந்து பார்த்தோம்னா அவரும் மியூசிக்ல ஒரே மாதிரி தான் பண்றாரு, பிரதீப் ரங்கநாதனும் அதே மாதிரி தான் பண்றாரு. எப்படி பிடிக்குதுன்னா ஒரு மேஜிக், நம்ம அதை தான் விரும்புறோம். அந்த கதை வந்து அவங்களை கொஞ்சம் தூக்கி கொடுத்தது சூப்பரா இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் இப்படியே பண்ணலாம், நல்லா இருக்கு, ஒரு நல்ல மெசேஜோட பண்ற, பிடிச்சிட்டாருங்க. உண்மை டிராகன் லெவலுக்கு இருக்கு. என்னன்னா விஜய் சாரு காமெடியா படம் பண்ணாரு, அப்புறம் ஆக்ஷன் துப்பாக்கி ஆக்ஷனா போயிட்டாரு. அந்த இடத்த எஸ்கே அண்ணா பிடிச்சாரு, சிவகார்த்திகேயன். அப்புறம் சிவகார்த்திகேயன் அமரன் போயிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்த பிரதீப் ரங்கநாதன் பிடிச்சிட்டாரு. குழந்தை எல்லாம் கிட்ஸுன்னு எல்லாரையும் வந்து பிடிச்சி ஒரு வழி பண்ணி இன்னைக்கு தமிழ் சினிமாவில ஒரு தனக்கான ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சா இந்த படமா 100 கோடி படமா அமையும். தி 4th ஃபிலிம் அதான் ஒரு டைம் பார்க்கலாம். இது ஃபுல்லாவே எப்படி சொல்றது, ஒரு ஃபன்னா ஜாலியான படம். பட் நாட் எக்ஸாக்ட்லி அப்படியே கருத்து நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த ஃபோன், அந்த இன்ஃப்ளூயன்சிங், இந்த எரா வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஓகே, விமென் பிளாட் அப்படின்னு எடுக்கும்போது ஹீரோயினுக்கு பெருசா ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் இல்லை என்ன கேட்டிங்கன்னா. எல்லா படத்துலயும் காட்டுற மாதிரி தான், ஒரு ஹீரோயின் ரோல் அப்படின்னாலே அவங்கள வந்து இவ்வளோதான், ஹீரோ தான் வந்து காப்பாற்றணும், ஹீரோ தான் வந்து ஹீரோயினை வந்து அவங்களோட ட்ராமால இருந்து வெளில வரணும், அந்த மாதிரி ஒரு படம் தான் இதுவுமே. நல்லா இருக்குண்ணா, மியூசிக் சூப்பரா இருக்கு, பிஆர் படம் மாதிரி இருக்குண்ணா. இந்த மீம்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்டாகிராம் பத்தி பெருசா தெரியாதா, ஸோ அந்த நிறைய மீம்ஸ்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க. அண்ட் சீமான் சாரோட ஆக்டிங் வாஸ் நைஸ், நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ ஓகேண்ணா, ஓவராலா பார்க்கலாம், ஒரு நல்ல படம். பிடிச்ச விஷயம்னா அதான் அந்த ஃபன்னி திங்ஸ், அந்த சீமான் சார் அவங்களோட போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் நல்லா இருந்துச்சுண்ணா. அவர் நல்லா தான் நான் பண்ணாரு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களோட கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் அவ்வளவுதான் கொடுத்தாங்க, ஸோ அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க.
லவ் டுடே அளவு எதிர்பார்க்கலாமானா ஒரு ஆல்மோஸ்ட் நான் அவரோட படம் அந்த ஒரு ஜானர் தான் போகுது. ஸோ அதே ஜானர் தான் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஜானர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க அது பார்க்கலாம். இல்ல இவர் டிஃப்ரெண்டா பண்ணிருப்பாரோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இல்ல, நீங்க ட்ரைலர்ல பார்த்தது படத்துல இருக்கு அப்படி சொல்லலாம். போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, போனையே மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க, அந்த லிமிட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அந்த பவுண்டரிஸ் லிமிட் அதை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க. போன் மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க, போனை நம்பி அதான் அந்த ஒரு ஆப் அது வச்சுதான் எல்லாமே. ஆமா ஆமா, இதயத்துல இருந்து வருதுதான் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ யூஸ் எனக்கு தெரியாது. சாரி, நல்லா சாட்டிஸ்ஃபைட் தானா. அவர் வந்து கடைசியில போட்டு அடிப்பாரு எப்பவும் போல, ஹீரோஸ் வில்லன் அடிக்கிறது நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுல அந்த ரோபோட் திங்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆமா ஆமா, அது நல்லா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா சாரி அவர் மென்ஷன் பண்ணல. அவர் தான் வந்து படத்தை வந்து லெவரேஜ் ஃபுல்லாவே ஹோல்டு பண்ணது அவர் தான். அவர் தான் இந்த கேப்டன் மாதிரி ஆல்மோஸ்ட். ஸோ அவர் தான் படத்தை எடுத்துட்டு போனாரு. நல்லா இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸ் ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் யங் ஜென்ரேஷனுக்கு இது கொஞ்சம் கனெக்ட் ஆகவும் பிடிக்கும். பட் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் போர் அடிக்குதுன்னு மேபி சொல்லலாம். என்னடா ஒரே கதை மாதிரி இருக்கு. ஒரு இப்போ எல்டர்ஸ் ஒரு 35+, 40+ அவங்களாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு படம் பார்க்கறோம்னா ஒரு கருத்து இருக்கணும், ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க. இந்த படத்துல அதை எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல். சூப்பரா இருந்துச்சு. அவரோட தீமா தீமா இருக்கட்டும், அந்த இன்னொரு சாங் இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபியூச்சர் இப்படிதான் இருக்குமா? மேபி நாட். அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்குண்ணா. ஸோ நம்ம எல்லாமே இப்போ டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் சொன்ன மாதிரி கிராசரியில இருந்து இப்போ நான் கிளம்புறதே ராபிடோல தான். ஸோ எல்லாமே வந்து போன்னு சொல்லி டிபெண்ட் ஆன உடனே ஃபியூச்சர் ஷியோரா நிறைய நம்ம போன்ல தான் டிபெண்ட் பண்ணி. படம் பார்த்தா சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற தோணுமா? அதெல்லாம் தோணாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி யாருக்குமே தோணாது. மேபி அப்படி சொல்லலாம், அப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் யாருமே அதை விட்டு வெளில வர மாட்டாங்க. ஓவராலா பார்க்கலாம். நான் ஒரு ஃபன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குற ஒரு நல்ல மூவி, சில் பண்ணலாம். பார்த்து ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க 10க்கு? 7, 8. ஆக்சுவலா படத்துல வந்து அதான் ப்ரோ, ஆப் நம்பி எதுவுமே இருக்காது. இங்க ஒரு ஆப் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ, மற்றபடி அந்த ஆப் நம்மள ரூல் பண்ணக்கூடாது, அதை தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபியூச்சர் அந்த ரெஃபரன்ஸ் தான், மற்றபடி சூப்பரா பண்ணியிருக்காரு பிரதீப் ப்ரோ. எல்லாம் தரமா இருக்கு ப்ரோ, அந்த ஃபியூச்சர் எல்லாமே பக்காவா இருக்கு ப்ரோ. படம் செம்மையா இருக்கு. அனிருத் மியூசிக் சொல்லவா ப்ரோ வேணும்? அவர் அப்பதுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் ப்ரோ மியூசிக்ல சூப்பர் ஸ்டாரு. பிரதீப் ஆக்டிங்லாம் செம ப்ரோ. அவரு டைரக்ட் பண்ணி எடுத்ததும் இந்த படமும் எதா இருந்தாலும் அவர் ஆக்டிங் வந்து அவரு அத்த சூப்பர் ஸ்டார் தான் சொல்லணும் ப்ரோ. ஆமா ப்ரோ, அது லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவா தான் போச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் லைட்டா லேக் அடிக்கும் ப்ரோ, மற்றபடி படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செம்மையா இது ப்ரோ.